எல்லாருமே சொல்லிக்கிட்டீங்கன்னா ஸோ நம்ம எதோட மிச்சமாலேருந்து கண்ணீர் பண்ணலாம். எதோட மிச்சம்னா சுகாவை யாரோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிகே செம்ம ஷாக்காக இருப்பான். ஸோ இதோட தான் மிச்சம் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜிகே அப்படியே செம்ம ஷாக்காக சுகாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஒரு கேங்கே உள்ளே வராங்க. ஸோ நம்ம ஜிகே அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு செம்மையாக உனக்கு டென்ஷனாக அவ்வளோ கோவம் வருது. ஆலன் நீயா? ஜேகே ஆலனை பார்த்து இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ நம்ம ஆலன் ஜேகே பார்த்துட்டு வணக்கம் மாம்சே. மாம்சே எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு ஆளை பார்த்து. ஆலன் நீ இங்கே என்ன பண்ணுற? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாம்சே எகுறாத மாம்சே. கூல் கூல். என்ன மயிறு கோல்? நான் கேட்கறதுக்கு பஸ் சொல்லு. நீ எப்படி இங்கே வந்த? சுகாவை ஷூட் பண்ண நீ. ஆலன்ட்ட இந்த மாதிரி நம்ம ஜேகே செம கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஆலன் ஜேகேவை பார்த்து மாம்ஜி இரு மாம்ஜி, என்ன அவசரம் சொல்கிறேன். எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால பண்ணிட்டேன். நம்ம ஆலன் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட சொன்னோன்னா ஸோ நம்ம ஜேகே ஆலனை பார்த்து புரியலைன்னா நான் என்ன பண்ணுறது மாம்சே? வேலை கொடுத்தா நான் பர்ஃபெக்டாக முடிப்பேன்னு உங்களுக்கே தெரியுமே ஜேகே. சியோன் மஃபியோ ஜேகே எனக்கு தெரியும் ஆலன் நீ பண்ணுவ. பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன மையத்துக்கு இப்போ இப்படி இந்த விஷயத்த பண்ண? ஐயோ மாம்ஜி ஆர்டர் போட்டுருந்தாங்கப்பா. அதாவது எங்களோட மேடம் ஆர்டர் போட்டாங்க. பண்ணி தானே ஆகணும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டேன். நான் மேடம் சொன்னனால பண்ணிட்டியா? என்ன உளர்ற மாம்ஜி? டக்குன்னு புரிஞ்சிக்க வேணாம். அதாவது எங்களோட மேடம் முத்தர் போட்டு இருந்தாங்கப்பா இந்த மாதிரி ஷூட் பண்ணோம் சொல்லிட்டு கான்ஃபிடண்டாக சொல்லிட்டாங்கோ. அதனால நான் பண்ணிட்டேன், முடிச்சு விட்டேன். அதில் இந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னோன்னா ஸோ நம்ம ஜேகே ஆலனை பார்த்துட்டு ஓ அப்படியா ஆலன்? ஸோ அந்த லீடர் மேடம் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அஃப்கோர்ஸ் தெரிஞ்சுக்கலாமே. நம்மளுக்குலாம் என்ன விஷயத்த மறைக்கிது வேண்டியிருக்கு மேடம் அப்படின்னு கூப்பிட்டா அடுத்த செகண்டு ஸோ அவங்களும் அந்த ஒரு பர்சன் வராங்க. ஜேகேவும் பார்க்குறான். இன்னும் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஆலன் இவங்க தான் உங்களோட லீடர் மேடமா? அஃப்கோர்ஸ் ஜேகே இவங்க தான் ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதனால பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். சொன்னோன்னா நீ ஷூட் பண்ணிட்ட. அஃப்கோர்ஸ் எஸ். இவ பிச்சு கேட்டு ஷூட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணி இப்போ என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போகிறேன். ஜேகே ஆலனை பார்த்து இந்த மாதிரி ரொம்ப கோபமாகவும் ஈவலாகவும் ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப கோல்டாகவும் பேசிகிட்டு இருக்கான். என்ன மாம்சே சொல்கிற? புரியலையே ஜேகே மாம்சே. புரியலை, புரியும், போக போக புரியும். ஜேகே ரொம்ப கிண்டலாகவும் ஸோ முறைச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான் கோவமாகவே. உங்களுக்கு நல்லாவே புரியுது அவன் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான்ட்டு. ஓ டேடி ஜேகே டேடி. என்ன டேடி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. வாங்கி கட்டிட்டு இருக்கட்டும். உன்னோட ப்ரோவை காப்பாற்றுற வழியை பாருங்க டேடி. நீங்கள் இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏய் நான் உங்ககிட்ட பேசல, நான் என் ஆலன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் புரிஞ்சதா? சரி ஆலன் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா? பேசுங்க நான் வேணாம் சொல்லலை. டாடி நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு உங்களோட ப்ரோவை காப்பாற்றுறதுக்கு வழியை பார்க்கலாமே. டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் விட்டா உயிரை மேலே போய் சேர்ந்துடும் போல். நீங்களே கொண்டுருவீங்க போல இருக்கே. பாதி உயிர் போகிற நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த டைலாக் தேவையா? சொல்லுங்கள். இந்த மயிலெலாம் எனக்கு தெரியும், புரிஞ்சதா? உன் வேலை மட்டும் பாரு. சாடி நீங்கள் இப்போ கூட கோவப்படுறீங்க பார்த்தீங்களா? ஆனால் ஹாட்டாகவும் செம்ம ஹாட்டாக இருக்கீங்க கோவப்படும்போது கூட. டாடி நீங்கள் இப்படியே பேசி இவங்கிட்ட பேசி ஆலன்ட்ட பேசி உங்கள் நேரத்தை நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க. சீக்கிரமாக போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் வழியே பாருங்கள். எல்லாம் நினச்சிக்கோங்க. ஒரு அடையாக மேலே போயிட்டு அவன் வெயிட் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஜேகே டாடி. ஆல்ரெடி உங்கள் அப்பனை உங்கள் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளது மறந்துட்டீங்களா என்ன? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பார்த்து டைலாக்க பேசுகிற விட்டுட்டு போய் சீக்கிரம் வழியே பாருங்கள் ஹாஸ்பிட்டலில். சரிங்களா டாடி? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டாடி. டைம் வேஸ்ட் பண்ண நீங்கள் நேரத்தை கடத்துறீங்க. என்ன டாடி இப்படி இருக்கீங்க? மயிறு எவன்டி டேடின்ட்டு இருக்க? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா? சாவடிச்சிடுவேன். வாயை ஒட்டச்சு கையில் கொடுத்துருவேன். இழுச்ச மயம் உனக்கு கிடைப்பான். அவனை போய் கூப்பிடு டேடின்ட்டு. சின்ன கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. என்ன தெரியல டேடி, உங்களை இப்படி கூப்பிடும்போது செம ஹாட்டாகவும் இருக்கீங்க. கூப்பிடும்போது கூட அப்படியே வேற லெவலில் இருக்கீங்களே.
அதான் அவங்களுக்கு டேடின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஜேகேக்கு பதிலாக. இப்படி கூப்பிடாதான் சொல்லிட்டேன். ஒத்தா சாவடிச்சிருவேன்டி ஒன்றா. ஆல்ரெடி சாவடிச்சிட்டிங்களே டேடி, ஃபஸ்ட்டு சொன்னீங்களே ரூமில். அப்புறம் என்ன டேடி, சும்மா சாவடிச்சிருவேன் டைலாக் மட்டும் விட்டால் மட்டும் போதுமா? வாழ்க்கையே வாழ வேணாம் என் கூட வந்து. சி எச்சக்கலை தான் நாய். அதுக்கெல்லாம் வேற எவனையாவது போய் பாரு. எத்தனை சொல்கிறது உனக்கு எனக்கு செட் ஆகாது. நான் முத்தையே சொல்லிட்டேன். ஒத்தா இதுலேயே வந்து நின்றுச்சுக்கோ, சாவடிச்சிருவேன். இல்லை கொண்டு போட்டுருவேன் அவனை. என்ன டாடி, ஆல்ரெடி தான் கொண்டு போட்டீங்க, திரும்ப கொண்டு போட்டுருவேன், சாவடிச்சிருவேன், ரெண்டும் ஒன்று தானே. பாருங்க டாடி, பேசாமல் வந்து என் கூட வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்ந்தீங்க, ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேமிலி யாருமே ஒன்றுமே பண்ண மாட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து போனோம் விழுந்துக்கிட்டே இருக்கும் டாடி, ஓகேவா? என்ன மிரட்டுறியா? அத்தா உன் விட்டுறவெல்லாம் வேற என்கிட்டே போய் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ சொல்லிட்டேன். அப்படியா டாடி? எஸ்மி மிரட்டுறீங்களா? வச்சோ பயந்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் மிரட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஸோ நான் ஒன்று பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன்னா பண்ணிடுவேன், முடிக்கணும் முடிவு பண்ணிட்டா முடிச்சிருவேன், போடணும்னு தோணுச்சுன்னா போட்டுருவேன், யோசிக்க மாட்டேன். டாடி இது எப்படி இருக்கு? நான் மிரட்டுற உன் மாற்ற விடுறதுலாம் நான் பயந்துட்டு அப்படியே உன் பின்னாடியே வந்துடுவேன் பாரு, பால் ஆட்டிட்டு. அவனாலும் உனக்கு என் கிடைப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் வருவான், உன் பின்னாடியே வருவான், நீ எங்கே போனாலும் வருவான். நான் வந்து டைலாக் சொல்கிறது, நீ டைலாக் சொல்லுவ, ஆனால் நான் டைலாக் சொல்லாமையே செய்வேம்மா, கொஞ்சம் பார்த்து பேசுமா. அதை சொல்லிட்டு தான் பண்ணுவேன், நான் சொல்றதுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சுட்டு சொல்லுவேன். 2 பேர்த்துக்குமே ஜேகேக்கும் செம்மையாக வாக்குவாதம் போகுது, சண்டை பயங்கரமாக போகுது. ஜேகே டாடி ரொம்ப தப்பு பண்ணுறீங்க டாடி, திரும்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் சொல்கிறத கேட்டால் எல்லா ஃபேமிலியும் உயிரோடு இருப்பாங்க, முக்கியமாக உங்களோட ஃபேமிலி எல்லாம் உயிரோடு இருப்பாங்க. ஆனால் அடுத்து ஒரு செகண்ட் வீட்டில் போனோமா வந்து விழுகும் டாடி. இந்த டைலாக் மீட்லாம் நல்லா தான் இருக்கு, அண்ணா நீ ஒன்றுத்துக்கு வலிக்காக மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் ஒரு ஈக்காக்கா கூட ஒன்றும் சாவடிக்க முடியாது. டாடி அப்படியா? பார்க்கலாம், நீங்களா இல்லை நானா? நான் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் டாடி, அப்போ தெரியும் என்னை பற்றி. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க டாடி. நீங்களே வந்து நம்ம வாழ்க்கையை வாழலான்னு உங்கள் வாயாலே நீங்கள் சொல்லுவீங்க டாடி. ரொம்ப கனவு காண்டு வச்சிருக்கப்பலையே, அந்த கனவுலாம் பலிக்காது. கனவுல கூட வாய்ப்பே இல்லை. தேவையில்லாமல் டைலாக் விட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. நானும் பார்க்குறேன், ஓகே உனக்கு ஒன் சான்ஸ் கொடுக்குறேன், பார்ப்போம். நீயா என் வீட்டில் வந்து கொள்றியா இல்லை என் ஃபேமிலியை கொள்றியா? சவாலில் நான் ஜெயிக்கிறேனா இல்லை நீ ஜெயிக்கிறியா நானும் பார்க்குறேன், பார்ப்போம். ஐ வெயிட் டு சீ. கேடா நடந்த எபிசோட் மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அவனோட ஃபேமிலியை காப்பாற்றுறானா, ஊர் மக்கள் ஃபேமிலியை காப்பாற்றுவானா, சவாலில் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா? நீங்கள் சொன்ன மாதிரி சவாலில் சொன்னதை அப்படியே ஜெயிக்க நீங்கள் பண்ணி காட்டுவீங்களா? சவாலில் ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? ஸோ அடுத்து என்ன பிரச்சனைகள் நம்ம ஜேகேக்கு வருது? ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து என்ன பிளானு? நெக்ஸ்ட் எபிசோடு கதையில் பார்க்கலாம். நான் கிளம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். எல்லாம் பேசுகிறாங்க. பாய்.